இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் இந்த நாளில் கூட ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் இந்த நாளில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நாளின் ஆராதனையில் நாம் பாடின வண்ணம், நாம் கேட்ட வண்ணம், இந்த செய்தியும் அதே தொடர்ச்சியில் இருக்கும் என்பதை நான் உங்கள் மத்தியில் இந்த நாளில் சொல்கிறேன். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு வித் ஜீசஸ், இயேசுவுடன், வித் ஜீசஸ், இயேசுவுடன். அநேக வேளையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இயேசுவோடு நடக்கிற நம்முடைய நடையை குறித்து இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இது ஒரு பெரிய நீண்ட ஒரு செய்தி கிடையாது, ரொம்ப ஆழமான ஒரு செய்தி கிடையாது. நமக்கு தெரிந்த காரியங்களை இந்த நாளில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்தில் வைத்தபடியால் இதை உங்கள் மத்தியில் இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா அதனுடைய 52வது அதிகாரம் 12வது வசனம். ஐசையா சாப்டர் 52 and verse 12. ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இந்த கடைசி பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். For the Lord will go before you and the God of Israel will be your rear guard. இந்த இடத்துல 2 காரியங்களை நான் உங்களிடத்தில் முக்கியத்துவப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். The Lord will go before you. அதே விதமாக இந்த 2வது பகுதி இதில் சொல்லுது, கர்த்தர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக. The Lord God will be your rear guard. அப்போ 2 காரியங்களை இங்கே பார்க்குறோம். ஒன்று, கர்த்தர் நமக்கு முன்பே போகிறவராய் இருக்கிறார். 2வது, கர்த்தர் நமக்கு பின்பாக நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். ஜாஷுவா சாப்டர் 1 and verse 9. அது இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய 2வது பகுதி, பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்போ ஏசாயாவிலே வாசிக்கும்போது நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு பின்பாக நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். யோசுவாவிலே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மோடே வருகிறவராய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ 3 விதமான அனுபவங்களை இந்த 2 வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருப்பது என்று சொல்லும்போது, இல்லை தேவனோடு நாம் நடப்பது என்று சொல்லும்போது 3 விதமான அனுபவங்களை நான் இந்த பகுதியிலே நான் பார்க்கிறேன். I see 3 experiences in our Christian walk with Jesus. இயேசுவோடு நாம் நடக்கிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 விதமான அனுபவங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது அனுபவம் என்ன அப்படின்னா, இயேசு நமக்கு முன்பாக நடந்து போகிறார். 2வதாக என்ன அனுபவத்தை நாம் பார்க்கிறோம், இயேசு நம்மோடு கூட நடந்து வருகிறவராய் இருக்கிறார். 3வதாக இயேசு நமக்கு பின்பாக நடந்து வந்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அப்போ there are 3 experiences in our Christian walk that I want to deal with today. The Holy Spirit wants to deal with today. God walks ahead of us, God walks with us, and God walks behind us. 3 விதமான
அனுபவங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். தேவன் நமக்கு முன்பாக நடக்கிறார், தேவன் நம்மோடு நடக்கிறார், நம்முடன் நடக்கிறார், தேவன் நமக்கு பின்பாக நடக்கிறார். இந்த 3 அனுபவங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடைபெறுகிற அனுபவங்களாய் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்தெந்த சூழ்நிலைகளிலே, எப்படிப்பட்ட நிலைமைகளிலே தேவன் நமக்கு முன்பாக நடப்பார், தேவன் நம்முடன் நடப்பார், தேவன் நமக்கு பின்பாக நடப்பார் என்பதை குறித்து இந்த நாள் காலை வேளையிலே நான் உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நேரடியாக நான் செய்திக்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன். ஜீசஸ் வாக்ஸ் ahead of us. இயேசு நமக்கு முன்பாக நடக்கிற இந்த அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23வது சங்கீதம் அதனுடைய முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Psalms chapter 23 verses 1 to 3. சங்கீதம் 23 முதல் 3 வசனங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வசனம், நம்ம எல்லாரும் இதை அறிந்த வசனங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்கும்போது இதில் அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதே ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த வசனம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. He leadeth me besides the still waters. அதே மாதிரி 3வது வசனத்திலே He leadeth me in the paths of righteousness. 2 காரியங்களை இந்த இடத்துல வாசிக்கிறோம். He leadeth me. He leadeth me. அவர் என்னை நடத்துகிறார். அவர் என்னை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? அவர் எனக்கு முன்பாக சென்று என்னை நடத்துகிறார். தமிழில் அது தெளிவாக அந்த அர்த்தம் வரவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது He leadeth me, He leadeth me அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். இப்போ முதலாவது, கர்த்தரோடு நாம் நடக்கிற நடை வித் ஜீசஸ், இயேசுவுடன் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நடக்கிற நடை எப்படி இருக்குன்னா, இயேசுவின் பின்னால் நடக்கிற ஒரு நடையாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா இயேசு நமக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். ஜீசஸ் ahead of us. Jesus ahead of us. He leads us. அவர் நமக்கு முன்பாக நடந்து போகும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். He is a shepherd who leads us. He is a shepherd who leads us. என் மெய்ப்பராய் இருக்கிறார். என்னை எப்படி நடத்துகிறார்னா, மெய்ப்பராய் இருந்து எனக்கு முன்பாக சென்று என்னை நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நடத்துகிற அனுபவத்தில் சில காரியங்களை நான் சொல்ல, some aspects of Jesus going ahead of us. இயேசு நமக்கு முன்பாக செல்லுகிற சில காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து என் செய்தியை தொடருகிறேன். இப்போ இயேசு நமக்கு முன்பாக போகிறபோது நாம் எந்த விதமான அனுபவங்கள் வழியாய் நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை இந்த பகுதியில் சில பகுதிகளை நான் வாசித்து உங்களுக்கு நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அப்போ முதலாவது, ஜீசஸ் அஹெட் ஆஃப் அஸ். இயேசு நம் முன்பாக. இயேசு நம் முன்பாக எப்படி போகிறார்னா, ஒரு மெய்ப்பனாக நமக்கு முன்பாக அவர் போகிறார். ஒரு மெய்ப்பராக நமக்கு முன்பாக அவர் நம்மை நடத்துகிறார். The aspects of Jesus going ahead of us. மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். Matthew's Gospel chapter 16 and verse 24. அதனுடைய கடைசி பகுதியை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். இந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். Then Jesus said unto his disciples, if any man will come after me, let him deny himself, take up his cross and follow me. இப்போ முதலாவது இயேசுவை பின்பற்றும்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை தேவன் இந்த இடத்திலே கொடுக்கிறார். I see a call for following Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக ஒரு அழைப்பு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், if any man will desire to follow after me, if he desires, if he wants to follow me அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்கிறப்ப, ஒரு மனிதனுக்கு பின்பற்றும்படியாக தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு எப்படி இருக்குன்னா, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னையே நீ வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்பாக எனக்கு பின்னே வா என்று இயேசு இந்த இடத்துல சொல்ல. இட்ஸ் அ கால் ஃபார் ஃபாலோயிங் ஜீசஸ். அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். எப்படி பின்பற்றி வரணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக செல்லும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த பகுதியில் நாம் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசு நமக்கு முன்பாக செல்லுகிறார், நாம் அவருக்கு பின்பாக நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நம்மை நாமே வெறுத்து அவருக்கு பின்பாக செல்கிறோம். That is the call for following Jesus. அப்போ இயேசு நமக்கு முன்பாக செல்லுகிற ஒரு காரியம். ஆனால் ஏன் இப்படி இயேசுவுக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும், இல்லைனா எப்படி இந்த இயேசுவுக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும் என்பதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் இந்த காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பட் why and how should we follow Jesus? 1 Peter chapter 2 and verse 21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். Christ also suffered for us, leaving us an example that he should follow in his steps or in his footsteps. இப்போ எப்படி எதற்காக இயேசுவை நாம் பின்பற்றணும்னா, முதலாவது அழைக்கிறார், அவரை பின்பற்றணும். அழைக்கும்போது எப்படியாக நம்ம பின்பற்றணும்னா, நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பாக போகணும். இப்போ எப்படி அவருக்கு பின்பாக போகணும் அப்படின்னா, அதை இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய அடிச்சுவடுகளை. we have to follow in his footsteps. why should we follow in his footsteps? ஏன் அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் செல்ல வேண்டும் என்றால், அவர் நமக்கு பூரண முன்மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறார். he has been set as the perfect example before us. இந்த காலை வேளையில் இந்த முதலாவது aspect, the first aspect of following Jesus or Jesus going ahead of us is a call for following Jesus. இயேசுவை பின்தொடரும்படியாக ஒரு அழைப்பு நமக்கு இந்த காலை வேளையில் கொடுக்கப்படுகிறது. நாம் மார்க்கில் நாம் வாசிக்கும்போது, மார்க் 1ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கும்போது, இயேசு கடற்கரையின் ஓரமாக நடந்து கொண்டு போகும்போது பேதுருவையும் அந்திரேயாவும் அந்த இடத்துல கண்டு, நீங்கள் என் பின்னே வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உடனே அவருக்கு பின்பாக அவர்கள் சென்றார்கள் என்று. Jesus gave them a call. அதற்கு தொடர்ந்து அடுத்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், யோவானும் யாக்கோபையும் இயேசு அழைக்கிறார், அவர்களும் அவர் பின்னே சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த காலை வேளையில் இயேசுவுக்கு பின்பாக செல்ல வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு அழைப்பு நமக்கு விடப்படுகிறது. அந்த அழைப்பு என்ன அப்படின்னா, இயேசு நமக்கு முன்பாக போகிறார், நாம் அவருக்கு பின்பாக அவரை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னா,
அவருடைய அடிச்சவடுகளில் நடக்க வேண்டும். ஏன் அவருடைய அடிச்சவடுகளில் நடக்க வேண்டும்? அவர் நமக்கு பூரண முன்மாதிரியாய் இருக்கிறார். எப்படி அவருடைய அடிச்சவடில் நடக்கணும்னா, நம்மையே வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஃபாலோ ஜீசஸ் தி எக்ஸாம்பிள். ஃபாலோ ஜீசஸ் தி எக்ஸாம்பிள். முன்மாதிரியாகிய இயேசுவை பின்தொடருங்கள். முன்மாதிரியாகிய இயேசுவை பின்பற்றுங்கள். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை, இயேசு நமக்கு முன்பே நடந்து போகும்போது நமக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு உறவை, ஒரு தொடர்பை குறித்து நான் இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 and verse 4 talks about a communication while following Jesus. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. The second part of the verse, they follow him because they know his voice. இந்த 5வது வசனத்தின் பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போவும். அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போவும். And they know not the voice of the stranger. They know not the voice of the stranger. இப்போ ரெண்டாவதாக இயேசுவை பின்தொடர்ந்து போகும்படியாக நமக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, இயேசுவை பின்பற்ற ஒரு தொடர்பு இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் அ கம்யூனிகேஷன் while following Jesus. அப்போ என்ன சொல்லுகிறது? இந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அவைகள் அறிந்திருக்கிறது. The sheep know the voice of the shepherd. The sheep know the voice of the shepherd. இப்போ மேய்ப்பன் ஒரு சத்தம் போடும்போது இந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறனால அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அவைகள் இணங்கி, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அவைகள் கீழ்ப்பட்டு அந்த மேய்ப்பனை அவைகள் பின்தொடர்கிறது. இந்த தொடர்பு, இந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனின் சத்தம் அறிந்திருக்கிறது. The sheep know the voice of the shepherd. இந்த வசனத்தின் அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, the sheep know not the voice of the stranger. ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது, ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்தை அறிந்திருக்கவில்லை. அந்நியனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவில்லை. அப்போ இந்த ஆடுகள் அந்நியனுக்கு பின்பாக போகாமல் மேய்ப்பனுக்கு பின்பாக போகிறது எதனால் அப்படின்னா, அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. They know the voice of the shepherd and not the voice of the stranger. இப்போ ரெண்டாவதாக, இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பனுக்கு பின்பாக போகிற நிலைமையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அவைகள் போகுது அப்படின்னா, மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கு. மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறனால அவருடைய சத்தத்தை எப்படி அறிந்திருக்கிற, அவர் முன்பாக போகிறார், அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பாக அவைகள் செல்லுகிறது. இப்போ ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட்ஸ் அ கம்யூனிகேஷன் while following Jesus. இயேசுவை பின்பற்ற ஒரு தொடர்பு. இப்போ இந்த இயேசுவை பின்பற்ற ஒரு தொடர்பு என்ன இருக்கணும் அப்படின்னா, we need to be familiar with his voice. We need to be familiar with his voice. அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாய் நாம் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். The third aspect of Jesus going before us or we following Jesus is a commandment while following Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை, இயேசுவை பின்பற்ற ஒரு கட்டளை, commandment while following Jesus. யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். John's Gospel chapter 13 and verse 36. யோவான் 13
அதனுடைய 36வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. John's Gospel chapter 13 and verse 36. The latter part of the verse says like this. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். Jesus answered him, where I am going you cannot follow me now, but you shall follow me afterward. இப்போ மூன்றாவதாக இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், இயேசு நமக்கு முன்பாக போகிற அனுபவத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், a commandment while following Jesus. இயேசுவை பின்பற்ற ஒரு கட்டளை இருக்கிறது. ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை? இயேசு தாம் சிலுவையில் அறைய போகிற அந்த நிலைமையில், அந்த ஆக்கினைக்குள்ளாக போகிற அந்த நிலைமையில் பேதுரு சொல்லுகிறார், இப்பொழுது நீ ஏன் பின்னால் வராத, டோன்ட் ஃபாலோ மீ நவ், யூ வில் ஃபாலோ மீ ஆஃப்டர் சம் டைம், நாட் நவ் அப்படின்னு இயேசு பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் பேதுரு இயேசுவின் இடத்துல என்ன சொல்லுகிறார்? இல்லை ஆண்டவரே, நான் மரித்தாலும் என் ஜீவனையே கொடுத்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன், என் ஜீவனையே நான் கொடுத்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் ஏன் உமக்கு பின்பாக வரக்கூடாது என்று பேதுரு இயேசுவை அந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவை நாம் பின்தொடரும் போது, இல்லை இயேசு நமக்கு முன்பாக போகும்போது நாம் எப்படி அவருக்கு பின்பாக போகணுன்னா, அவருடைய வார்த்தையின்படியாக மாத்திரமே அவருக்கு பின்பாக செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் பேதுருவை பார்த்து, இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, யூ ஷுட் நாட் ஃபாலோ மீ நவ் அப்படின்னு சொல்கிறார். இந்த நேரம் இது உனக்கான நேரம் கிடையாது, நீ இப்பொழுது எனக்கு பின்பாக வராத, நீ வந்த அப்படின்னா உன்னுடைய காரியங்கள் மாறுதலாய் போய்விடும். ஆனால் நமக்கு எல்லாரும் தெரியும், இயேசு அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்த பிறகும் பேதுரு பின்பாக போகிறான். அப்போ இயேசு சொல்லுகிறார், சேவல் கூவுறதுக்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறார். அதே விதமாக பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எந்த பேதுரு இயேசுவுக்காக தன் ஜீவனையே விடுவேன்னு சொன்னானோ, அதே பேதுரு தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக இயேசுவை மறுதளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்தில் அவருடைய வார்த்தைக்கு முற்றும் முடிய நாம் கீழ்ப்படிவதே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. If he says go, you have to go. If he says stop, we have to stop. அவர் போங்கள் என்று சொன்னால் புறப்பட்டு போகணும், அவர் நில்லுங்கள் என்று சொன்னால் நாம் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு மிஞ்சி எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடாமல் அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், அவர் கட்டளையை கீழ்ப்படுகிறவர்களாய் இந்த நாளிலே நாம் இருந்தால் இயேசுவுக்கு பின்பாக போகிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். நான்காவதாக ஒரு காரியத்தை நான் இயேசுவை பின்தொடர்கிறதிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். The Gospel according to John chapter 21 and verse 21 and 22. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21 22 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு பேதுருவை மறுதலித்த பேதுருவை மீண்டுமாக அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்திட்டு அவனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. அப்பொழுது பேதுரு இயேசுவின் இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறதை நாம் பார்க்குறோம். 21வது வசனம். அவனை கண்டு, அவனைனா யோவானை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இவன் காரியம் என்ன? What shall this man do? Peter looked at Jesus and asked him, what shall this man do about John?
பேதுரு இயேசுவை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, இந்த யோவானுக்கு என்ன காரியம், என்னை குறித்து நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன் இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னா, இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு பேதுருவை குறித்து அவன் பிற்காலத்திலே அவன் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பான், எப்படி அவனுடைய காரியங்கள் முடியும் என்பதை குறித்து அவனுக்கு சொல்லிட்டு அவனிடத்தில் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது, பேதுரு அந்த இடத்துல உடனடியாக இயேசுவை பார்த்து, சரி, என்னுடைய காரியம் இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்களே, இங்கே பக்கத்தில் ஒரு யோவான் நிற்கிறானே, அவனுக்கு என்ன காரியம், அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. 22வது வசனத்தின் 2வது பாகம் சொல்லுகிறது, அவனுக்கு என்னவோ அது நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா. You don't bother about what will happen to him, you follow me. You follow me. அப்போ 4வதாக இயேசு நமக்கு கொடுக்குற ஒரு பேர் ஆணை, he gives us a commission to follow him. The commission for following Jesus, இயேசுவை பின்பற்ற ஒரு பேர் ஆணை. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனுக்கு என்ன இவனுக்கு என்ன இதெல்லாம் பார்க்க வேண்டியது உன்னுடைய அவசியம் இல்லை, நீ என்னை பின்பற்றி வா. நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவையே நோக்கி பார்த்து பின்பற்றுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இந்த காலை வேளையில் நம்முடைய ஓட்டத்திலே இயேசுவுக்கு பின்பாக நாம் செல்லுகிறவர்களாய், அவரை பின்பற்றி செல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால், நமக்கு அவர் ஒரு பேர் ஆணை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? gives us a commission. What is that commission? Fix your eyes on me, on Jesus, and follow. Fix your eyes on Jesus and follow. உங்கள் கண்களை என் மீது நோக்கமாய் பதித்து என்னையே பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். The last aspect of following Jesus, or Jesus going ahead of us, is found in Luke chapter 18 and verse 28. லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Luke's Gospel chapter 18 and verse 28. Luke 18:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. And then Peter said, Lo, we have left all and followed thee. பேதுரு இந்த இடத்துல இயேசுவின் இடத்துல கேட்கிற காரியம், ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பின்பாக வந்துட்டோமே, உமக்கு பின்பாக வரமே, நீ எங்களுக்கு முன்பாக போகிறீர், நீர் எங்களுக்கு முன்பாக எங்களை நடத்தி செல்லுகிறீர், நாங்கள் உமக்கு பின்பாக வருகிறோம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டோம், எங்கள் மீன் பிடிக்கிற வேலை, எங்களுடைய தொழில் எல்லாவற்றையும் விட்டுட்டு உமக்கு பின்பாக வருகிறோம், அதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதே அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு பதிலை சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். In verse 30 of the same chapter we read the response of Jesus there. அதில் இயேசு சொல்லுகிறார், இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். You shall receive manifold more in this present time and in the world to come eternal life. I call this the commendation of following Jesus. இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு பாராட்டு. இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு பாராட்டு என்னன்னா, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, நீர் எங்களுக்கு முன்பாக எங்களை வழி நடத்தி செல்லுகிறீரே, எங்களுக்கு என்ன அப்படின்னு பேதுரு கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியிலே இம்மையிலே அதிகமானவைகளையும், manifold, multifold in this present world, and you also get eternal life in the world to come, or everlasting life or eternal life. நித்திய ஜீவன், வருகின்ற
காலங்களிலே நமக்கு தேவன் அளிக்கிறார். இப்போ இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்தை நாம் பார்த்தோம். இப்போ முதலாவது, in our Christian life, the first experience that each of us have is to follow Jesus. Is to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவது. இயேசுவை பின்பற்றுவதுனா இயேசு நமக்கு முன்பாக நம்மை நடத்தி செல்லுகிறார். Jesus ahead of us. இயேசு நமக்கு முன்பாக போகிறார், நாம் அவரை பின்பற்றி நடக்கிறோம். அப்போ இயேசு நமக்கு முன்பாக போகிறார், நாம் அவரை பின்பற்றி நடக்கிறோம். அப்படின்னா எப்படி நம்மை நடத்தி செல்கிறார்? ஒரு மெய்ப்பராக அவர் நம்மை நடத்தி செல்கிறார். ஒரு மெய்ப்பராக நடத்தி செல்கிறார். மெய்ப்பராக எப்படி நம்மை நடத்தி செல்கிறார்னா, ஒரு மெய்ப்பராக அவர் நம்மை உருவமைக்கிறார். He forms us, he shapes us as a shepherd who goes ahead of us. ஒரு மெய்ப்பனாக நம்மை உருவமைக்கிறார். He shapes us, he forms us as a shepherd who leads and we follow him. 5 காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். 5 காரியங்களை இயேசுவை பின்தொடர்வதை குறித்து, இயேசு நமக்கு முன்பாக போகிறது, நாம் அவருக்கு பின்தொடர்வதை குறித்து 5 காரியங்களை பார்த்தோம். The call of following Jesus. இயேசுவை பின்தொடர்வதற்கான ஒரு அழைப்பை பார்த்தோம். இந்த பின்தொடர்வதற்கான அழைப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, follow Jesus the example. பூரண முன்மாதிரியான இயேசுவையே பின்பற்றுங்கள். அதற்கு பின்பாக இயேசுவை பின்தொடரும் போது அவரோடு இருக்கிற ஒரு தொடர்பை குறித்து பார்த்தோம். the communication while following Jesus. அப்போ அதில் நம்ம என்ன பார்த்தோம்? be familiar with his voice. அவருடைய சத்தத்துக்கு அறிந்தவர்களாய், அவர் சத்தத்தை அறிந்தவர்களாய் இருங்கள் என்று பார்த்தோம். 3வதாக, இயேசுவை பின்பற்றும் போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். commandment while following Jesus. இயேசுவை பின்பற்ற ஒரு கட்டளை. அது என்ன சொல்லுது அப்படின்னா, follow his word. அவருடைய வார்த்தையை மாத்திரம் பின்பற்றுங்கள். 4வது நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு பேராணை. இட்ஸ் a commission for following Jesus. அது எப்படி அந்த பேராணையை நிறைவேற்றுவோன்னா, fix your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது நோக்கமாய் வைத்து கொள்ளுங்கள். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? இட்ஸ் a commendation for following Jesus. இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு பாராட்டு. அது என்னன்னா, ஒரு முழுமையான ஒரு பிரதிபலன். இட்ஸ் a full reward that you get. We get fully rewarded. A multifold reward. A multifold reward in this age and in the next. ஒரு முழுமையான பிரதிபலனை, ஒரு பலனை அவர் நமக்கு இந்த பூமியிலும் மறுபூமியிலும் நமக்காக தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ 2வதாக நான் இன்னொரு காரியத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். The second experience that we have while following Jesus or being with Jesus. இயேசுவோடு நாம் இருக்கிற அந்த 2வது அனுபவத்தில் என்ன காரியம் அப்படின்னா, முதலாவது இயேசு நமக்கு முன்பாக மெய்ப்பராக போய் நம்மை உருவமைக்கிறார். இப்போ 2வதாக இயேசு என்ன பண்ணுகிறார்? இயேசு நம்முடன் வருகிறார். Jesus with us. The first experience that we saw was Jesus ahead of us. இயேசு நமக்கு முன்பாக போகிறார். The second experience that we are going to see is Jesus with us. இயேசு நம்முடன். Jesus with us. இதற்கு ஆதாரமாய் நான் இதில் சில சம்பவங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீண்டுமாய் சங்கீதம் 23வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 23 அதனுடைய 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். Psalms 23 and verse 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
Yea, though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. இந்த சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, when we read the first 3 verses of Psalm 23, we see an experience of the shepherd leading the sheep, or the shepherd going ahead of the sheep and leading them, and the sheep following the shepherd. இப்போ இந்த சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு முன்பாக சென்று இந்த ஆடுகளை நடத்தி கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 4வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இங்கே ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை கவர்ந்தது. அது இப்படியாக சொல்லுகிற அந்த வசனத்தின் மத்தியிலே, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், for thou art with me, for thou art with me. இந்த அனுபவத்தை நான் இப்படியாக சொல்லுகிறேன், இயேசு நம்மோடு இருக்கிற ஒரு அனுபவம். இயேசு நமக்கு முன்பாக போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்தோம். இயேசு இப்பொழுது நம்முடன் இருக்கிற ஒரு அனுபவம். Jesus with us. It's an experience of Jesus being with us. நம்மோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்னா, இயேசு முதலாவது இந்த ஆடுகளுக்கு முன்பாக போகிற அனுபவத்தில் நாம் பார்த்தோம், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். நான் தாழ்ச்சி அடையேன், I shall not want. He takes me to the green pastures. He leads me besides the still waters. அப்படின்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறார், அவர்களை நடத்தி செல்லுகிற அனுபவமாக இருக்கிறது. இந்த 2வது அனுபவத்தில் இயேசு நம்முடன் இருக்கிறார். When Jesus walks with us, it's an experience where we walk through the valley of the shadow of death. இதுவரைக்கும் அந்த மேய்ப்பன், முன்பாக நடந்து கொண்டிருந்த மேய்ப்பன் இப்பொழுது அந்த ஆடுகளுடன், he shifts his position and he comes along with the sheep. அந்த ஆடுகளோடு இணைந்து அவர் இந்த பள்ளத்தாக்கின் வழியிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியிலே அந்த தேவன் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது இந்த ஆடுகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இருள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு விதமான அபாயம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. இட்ஸ் அ வேலி ஆஃப் டேஞ்சர்ஸ் அண்ட் பெரில்ஸ். எது எப்போ வேணால் நடக்கலாம், என்ன மாதிரி காரியங்கள் நடக்கலாம். ஒரு இருள் நிறைந்த, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்க்னஸ். அதன் மத்தியிலே there can be dangers which are lurking behind. சில இடங்களிலே பதுங்கி கொண்டிருக்கிற அபாயங்கள், ஆபத்துகள் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னா மரணம் நேரிடுகிறது போல நடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, மரணமே நேரிடுகிறது போல நடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு கடினமான ஒரு பாதையில் இப்போ அந்த ஆடுகள் நடந்து போகிறது. ஆனால் இந்த ஆடுகள் நடக்கும்போது இந்த இடத்துல மேய்ப்பன் அவர்களுக்கு முன்பாக போல அந்த மேய்ப்பன் சொல்கிறார், அந்த ஆடுகளோடு அவர் நடந்து வருகிறார். He walks with the sheep. Hallelujah. இந்த இடத்துல இந்த ஆடுகளை தனியாக அவர் நடக்க விடலை. He walks with the sheep, walking in the valley of shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பது. இப்போ இயேசு நம்மோடு நடக்கும்போது முதலாவது எந்த இடத்துல நம்முடன் நடக்கிறார்? Jesus walk with us when we walk through the valley of shadow of death. அப்போ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடக்கும்போது என்ன நடக்குது? இந்த தேவன் நம்மோடு நடக்கிறார். இந்த ஆடுகளுக்கும் அந்த மேய்ப்பனுக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகிறதை இந்த பாதையில் நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் முன்னாடி இருந்த மேய்ப்பன் இப்பொழுது ஆடுகளுடனே கூட வருகும்போது இந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பனுடைய நெருக்கம் உண்டாகிறது. நெருக்கம் மாத்திரமல்ல, அவர்களை தேற்றுகிறார்.
அவர்களை தேற்றுகிறார். gives them comfort. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்களை உயிரடைய செய்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். He revives them though they are afraid and to walk through the valley of shadow of death. The shepherd walks with the sheep and brings them out safely by comforting them. அவருடைய கோலும் தடியும் அந்த ஆடுகளை தேற்றி இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்களை நடப்பித்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை உயிர்ப்பிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். The second aspect of Jesus walking with us. இயேசு நம்முடன் நடப்பதின் இரண்டாவது அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 24 and verse 15. அது இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு நம்முடன் நடப்பதின் இரண்டாவது அனுபவம் எப்படி இருக்குன்னா, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். And Jesus himself came up and walked along with them. முதலாவது பார்த்தோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது தேவரீர் என்னோட கூட இருப்பீர். The shepherd walked with the sheep as they were going through the valley of shadow of death. அந்த ஆடுகள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுடனே போகிற ஒரு அனுபவத்தை முதலாவது பார்த்தோம். இப்போ ரெண்டாவது, இயேசு நம்மோடு நடக்கும்போது இங்கே ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இதில் இந்த வார்த்தை என்னை கவர்ந்தது. இயேசு தாமே சேர்ந்து அவர்கள் உடனே கூட நடந்து போனார். Jesus walked along with them. Jesus walked along with them. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எம்மாவூர் சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிற அந்த வழியிலே 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூர் எருசலேமிலிருந்து 7 மைல் தூரம் கொண்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இப்படியாக அந்த 2 சீஷர்களும் இயேசு சிலுவையில் அறைந்த பிறகாக, இயேசு தன் ஜீவனை சிலுவையில் விட்ட பின்பாக இந்த 2 சீஷர்களும் பிரயாணப்பட்டு எம்மாவூருக்கு நேராக நடந்து செல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அவர்கள் உள்ளமெல்லாம் ஒரே துக்கம், அவர்கள் உள்ளமெல்லாம் ஒரே கலக்கம். என்ன துக்கம், என்ன கலக்கம் அப்படின்னா, அவர்கள் எதிர்பார்த்த அந்த மேசியா ஆகிய இயேசு அவர் நம்மை ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பார்? இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார். அவரே மேசியா. இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள். அவரை பின்பற்றினார்கள், அவரோடு இருந்தார்கள். ஆனால் இப்போ நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த இயேசுவை அவர்கள் மேசியா என்று விசுவாசித்தார்களோ, எந்த இயேசு தங்களை விடுவிப்பார் என்று விசுவாசித்தார்களோ, தங்களை ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தார்களோ, அதே இயேசு இப்பொழுது அந்த ரோமர்களாலேயே சிலுவையிலே அறையப்பட்டு தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய ஜீவனை விட்டார். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? இந்த இயேசு தானே நம்ம காப்பாற்றுவார்னு நினச்சேன், இந்த இயேசு தானே நம்மை விடுவிப்பார் என்று நினச்சோம். ஆனால் இப்போ இந்த இயேசுவே எந்த ரோமர்கிட்ட நம்ம இதை காப்பாற்றுவார் என்று நாம் நினைத்தோமோ அதே ரோமர் கையிலே அகப்பட்டு தம்முடைய ஜீவனை ஈந்தாரே, இனி நமக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டே தங்கள் இருதயத்தில் நினைத்து பேசிக்கொண்டே எம்மாவூருக்கு பிரயாணமாய் இந்த 2 சீஷர்களும் நடந்து செல்லும்போது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுடனே கூட நடந்து போனார். The second aspect when Jesus walks with us is walking on the road with despair. Walking on the road with despair. Walking through the valley of the shadow of death. அது முதலாவது அனுபவமாய் பார்த்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது முதலாவது அனுபவம். இரண்டாவது அனுபவம் என்னன்னா, இயேசு நம்மோடு நடக்கும்போது இரண்டாவது அனுபவம் என்னன்னா,
walking on the road with despair. நம்பிக்கையற்ற பாதையில் நடப்பது. நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் இந்த சீஷர்கள் நடக்கும்போது இயேசு அவர்களுடனே நடந்தார். அவர்களுடனே நடந்து அவர் சும்மா நடந்து போயிட்டு அப்படியே போயிடல. அவர்களுடைய இருதயத்தின் துக்கத்தை, அவர்கள் இருதயத்தின் நம்பிக்கையற்ற நிலைமையை அவர் பேசி விளக்கி சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களுடைய இருதயத்தை அவர் மீண்டுமாக கொழுந்து விட்டு எரியும்படி செய்து அவர் கண்களை திறந்தார். இந்த காலை வேளையில் இயேசுவோடு நடக்கிற அந்த அனுபவம் எப்படின்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் இயேசு நம்முடன் நடப்பார். அந்த ஆடுகளுக்கும் அந்த மெய்ப்பனுக்கும் நடுவில் ஒரு நெருக்கம் உண்டாகிறது. அவரை நெருக்கமாய் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதோடு மட்டும் நின்றல, இயேசுவோடு நடக்கிற அனுபவம் ரெண்டாவதாக எங்கே வருதுன்னா, நாம் பாதையிலே நம்பிக்கையற்ற பாதையில் நடந்து செல்லும்போது இயேசு நம்மை தனியாக விட்டு விடுகிறதில்ல. எம்மாவூர் சீஷர்களைப் போல நம்மோடே இயேசு நடந்து வந்து நம்முடைய நம்பிக்கையற்ற நிலைமைகளை அவர் மாற்றுகிறவராய் இந்த காலை வேளையிலே இருக்கிறார். இருந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நம்பிக்கையை தந்து அவர்களுக்கு சமாதானத்தை தருகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்த்துக்கிறோம். The third aspect of walking with Jesus, இயேசுவோடு நடக்கும்போது அதில் காணப்படுகிற மூன்றாவது ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, யாத்ராகமும் அதனுடைய 33வது அதிகாரம் 3வது வசனம். The third aspect of walking with Jesus is found in Exodus chapter 33 and verse 3. யாத்ராகமும் அதனுடைய 33வது அதிகாரம் 3வது வசனம். Exodus 33 and verse 3. அதனுடைய 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். For I will not go up in the midst of thee, for thou art a stiff-necked people, lest I consume thee in the way. அப்போ மூன்றாவதாக இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. Walking in the way with defiance. Walking in the way with defiance. வணங்கா கழுத்துடன் வழியில் நடப்பது. வணங்கா கழுத்துடன் வழியில் நடப்பது. முதலாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பதை குறித்து பார்த்தோம். வாக்கிங் in the shadow, valley of shadow of death. ரெண்டாவதாக வாக்கிங் in the paths with despair. நம்பிக்கையற்ற பாதையில் நடப்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக வாக்கிங் இன் த வே வித் டிஃபையன்ஸ், வணங்கா கழுத்துடன் வழியில் நடப்பதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நான் இவர்கள் மத்தியிலே இவர்களுடன் நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். என்ன டேஞ்சர் ஆயிரும்? அவர்களை நான் என்ன பண்ணிடுவேன்? நிர்மூலமாக்கிடுவேன். ஜனங்களை I will consume them if I walk in their midst. அப்போ இயேசு நம்மோட நடந்தால் ஒரு பெரிய அபாயம் அதில் இருக்கிறது. ஒரு பெரிய அபாயம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்றைக்கு நாம் அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறோமோ, when we rebel against him or we are stiff-necked, then this is a caution that when Jesus walks with us we would be consumed. இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறாரு, அதற்கு ஒரு காரியத்தை மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார் தேவன், இந்த வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவர்களோடு நடந்தேன்னா இவர்களை நிர்மூலமாகாதபடிக்கு நான் இவர்கள் நடுவிலே நான் செல்ல மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். I will send an angel before you instead of me coming with you. It's an alternate that Jesus gives to Moses. இப்போ மோசே சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் கூட வரணும், நீங்கள் தான் என் கூட வரணும். ஏன் தேவன் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து
வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு சொன்னார்னா, why did God call the Israelites stiff-necked? இவங்களுடைய செயல்கள், இவங்களுடைய பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்திலே தேவன் இவர்களை நடத்தி கொண்டு போகிறார். God was leading them in the wilderness. He gave them manna to eat. அவர்களுக்கு மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தார். அவர்களுக்கு காடையை தந்தார். He gave them quails to eat. அது மாத்திரமல்ல, கண்மலையை பிளந்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தார். He was leading them. They were his people and he was their God. ஆனாலும் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே, இல்லைனா இவர்களுடன் நடப்பதற்கு நான் பிரியப்படவில்லை. I don't want to walk with them. I will send an angel instead of that ahead of them. அப்படின்னு தேவன் ஒரு தூதனை அவர்களுக்கு முன்பாக அதற்கு பதிலாக நான் அனுப்புகிறேன் என்று தேவன் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க கால்கள் எங்கே போச்சுன்னா, வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராய் நடந்து போய் கொண்டிருந்த கால்கள் கானான் தேசத்துக்கு நேராய் நடந்து போகிறது. தேவன் அவர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். கால் கானான் தேசத்துக்கு நடந்து போகுது. ஆனால் இருதயமோ எகிப்துக்கு பக்கமாய் திரும்பி நடந்து கொண்டு போகிறது. Their feet were marching towards the promised land, Canaan. But in their heart, they were marching towards Egypt. God wanted to give them an inheritance, the promised land of Canaan. But they were willing to go back to the slavery of Egypt. அதனால தான் தேவன் இவர்களை பார்த்து சொன்னார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த நாள் காலை வேளையில் இயேசு நம்மோடு நடக்கும்போது நாம் அவருடைய நடத்துதலுக்கு விரோதமாக, எதிர்மறையாக, முரட்டாட்டத்தோடு நடப்போமே என்றால் அது நமக்கு நன்மையாக நிச்சயமாக முடியாது. When Jesus is walking with us and we try to rebel against him, when we become stiff-necked, when we want to go back to Egypt, it is not a good thing for us. Walking with defiance to his word, to his way. இருதயத்திலே எகிப்து, ஆனால் கால் கானான் தேசத்துக்கு நேராய் நடந்து போனது. இப்போ ரெண்டாவதாக நம்ம ஒரு அனுபவத்தை நாம் பார்த்தோம். இயேசு நம்மோடு நடப்பது. இயேசு நம்மோடு நடக்கும்போது 3 காரியங்களை பார்த்தோம். When we walk through the valley of shadow of death, he walks closely with us. நம்மோடு நெருக்கமாய் நடக்கிறார். நாம் அவரை அறிந்திருக்கிறோம். When we walk in despair, he walks along with us and he dispels all the doubts and despair and he brings in peace. அவர் எல்லா நம்பிக்கையற்ற நிலைமைகளையும் மாற்றி நம்பிக்கையை நமக்குள்ளே மீண்டும் தந்து நமக்கு சமாதானத்தை கூறுகிறதை பார்த்தோம். இந்த 3வது காரியம், அவர் நம்மோடு நடக்கும்போது நாம் அவருடைய வழிக்கு எதிர்த்து நின்று இருதயத்தில் பின்மாற்றத்தில் நடந்தோம் என்றால் அது நமக்கு நன்மையாக முடியாது. வாக்கிங் வித் டிஃபயன்ஸ் in the path. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இயேசு நமக்கு முன்பாக நடக்கிறதை நாம் பார்த்தோம். இயேசு நம்மோடு நடக்கிறதை பார்த்தோம். இயேசு நமக்கு பின்பாக நடக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I want to talk to you about Jesus behind us. Jesus walking behind us. யாத்ராகமம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். Exodus chapter 14 and verse 19. யாத்ராகமம் அதனுடைய 14வது அதிகாரம் 19வது வசனம். 14 and 19 Exodus. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே
நின்றது. And the angel of God which went before the camp of Israel removed and went behind them, and the pillar of the cloud went from before their face and stood behind them. இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். went behind them. அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு பின்னாக நின்றது. stood behind them. I call this the experience of Jesus walking behind us. Jesus walking behind us. இயேசு நமக்கு பின்பாக நடக்கிறதை நாம் பார்த்தோம். இயேசு நமக்கு முன்பாக நடந்து ஒரு மேய்ப்பராக நம்மை உருவமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். He walks as a shepherd before us and forms us. இயேசு நம்முடன் நடந்து நம்மை உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Jesus walks with us and revives us and revives us. மூன்றாவதாக இயேசு நமக்கு பின்பாக நடந்து நமக்கு உறைவிடமாகிறதை நாம் பார்க்கிறேன். Jesus walks behind us and becomes our fortress. எப்படி இந்த காரியத்தை நான் விவரித்து நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவன் விடுவித்து அவர்களை வெளியே கொண்டு வந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு சம்பவம். இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து நடத்தப்படும் போது செங்கடலை எதிர்கொள்ளுகிறார்கள். பின்பாக எகிப்தின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு, பார்வோனும் எகிப்தின் சேனையும் அவர்களை துரத்தி கொண்டு வந்து அங்கே நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் அங்கே நிற்கும்போது நாம் வாசித்த வசனம் இந்த யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் எப்படியாக சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக போன தேவ தூதனானவர் அவர்களுக்கு பின்பாக வந்து நின்றார். அவர் பின்பாக வந்து என்ன பண்ணார்னா, இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் எகிப்தின் சேனைக்கும் நடுவாக அந்த தேவன் வந்து நின்றார். அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர் வந்து அந்த இடத்திலே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் 3 காரியங்களை நான் துரிதமாக நான் சொல்கிறேன். முதலாவது, அவர் அங்கே வந்து நிற்கும்போது என்ன ஆகிறதுனா, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். அவர் அங்கே வந்து பின்பாக நின்றார் என்றதை நாம் அந்த இடத்துல நாம் வாசித்தோம். அப்போ 20வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், அவைகள் நடுவில் வந்து நின்று எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. முதலாவது, தேவன் நமக்கு பின்பாக வந்து நிற்கிற போது அது எதுக்காக நமக்கு பின்பாக வந்து நிற்கிறார் அப்படின்னா, he becomes our defense. he becomes our defense. அவர் அங்கே வந்து நின்று என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் நமக்கு பின்பாக வந்து நிற்கிறார். இப்போ நமக்கு பின்பாக வந்து நிற்கும்போது நமக்கு பின்னாக நம்மை துரத்துகிற சத்ருவுக்கு அவர் அந்தகாரமும் மேகமுமாய் அவர் மாறினார். பாருங்கள், ஒரே மேக ஸ்தம்பம் தான், ஒரே அக்னி ஸ்தம்பம் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா, வெளிச்சமாக இருக்கிறது, பாதையை காட்டுகிறது. ஆனால் எகிப்தியருக்கோ அது மேகமும் அந்தகாரமாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா அவர்கள் முன்னேற்றத்தை அது தடுக்கிறது. இட்ஸ் a same pillar of cloud and fire that stood between the Israelites and the Egyptians. இஸ்ரவேலருக்கோ அது வெளிச்சமும் பாதையும் காட்டுகிறது. ஆனால் எகிப்தியருக்கு அந்தகாரமாக இருந்து அவர்களை முன்னேற விடாமல் தடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த the first aspect of Jesus walking behind us, or God walking behind us, is to be our defense. And when he is our defense, he gives darkness to the enemies. இந்த சத்ருக்களுக்கு அந்தகாரத்தை அவர் தருகிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது, இந்த சேம் சாப்டர், எக்ஸடஸ் சாப்டர் 14 and verse
24 it says, கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். சேனையை கலங்கடித்தார். The Lord looked upon the host of the Egyptians and troubled the host of the Egyptians. இது வேறு ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்கும் போது it says, he discomfited the Egyptians. எகிப்தியரை கலங்கடித்தார். முதலாவது அவர் darkness, he gave them darkness, அந்தகாரத்தை தந்து அவர்கள் முன்னேற்றத்தை தடுத்தார். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவர்களை கலங்கடித்தார். he discomfited the Egyptians. கலங்கடித்தார். கலங்கடிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை பார்க்கிறார், அவர்களை கலங்கடிக்கிறார். பின்பாக நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் ரதங்களை வருத்தத்தோடு ஓட்டினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களில் போட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய ரதங்களுடைய சக்கரங்களை கழட்டினார். The Lord made them drive their chariots heavily with difficulty அப்படி என்று சில மொழிபெயர்க்கிலே போட்டிருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு பின்பாக இருக்கிற அனுபவம் என்னென்னா, சத்துருக்களை முதலாவது அந்தகாரத்தினாலே மடங்கடிக்கிறார். ரெண்டாவதாக அவர்களை கலங்கடிக்கிறார். He discomfited them. எப்படி பண்ணார்னா, அவர்களை ரதங்களை ஓட விடல, ரதங்களுடைய சக்கரங்களை கழட்டி விட்டார். அப்போ எகிப்தியர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, when we read Exodus 14 and verse 30, it says, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். The Israelites saw the Egyptians dead upon the seashore. We see the destruction of the enemy, darkness upon the enemy, discomfort upon the enemy, and the destruction of the enemy. சத்ருவினுடைய அழிவை அவர் இந்த இடத்திலே கட்டளையிடுகிறார். சத்ருவினுடைய அழிவை இந்த இடத்திலே கட்டளையிடுகிறார். இப்போ சத்ருவுக்கு முதலாவது அந்தகாரத்தை கெடுக்கிறார். He gives them darkness. ரெண்டாவது சத்ருவை கலங்கடிக்கிறார். He discomfited them. அவர்களுடைய அவல நிலையை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். மூன்றாவதாக சத்ருவின் முடிவை, இல்லை சத்ருவின் அழிவை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். He destroyed the Egyptians. He destroyed the Egyptians. அப்போ தேவன் நமக்கு பின்பாக நடக்கும்போது என்ன நடக்கிறது? நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்ருக்களை முற்றுமாக தேவன் அதம் பண்ணுகிறார். யுத்தம் தேவனுடையது. யுத்தம் தேவனுடையது. சங்கீதம் 23 அதனுடைய 23ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனம், Psalms 23 verse 6, அது இப்படியாக சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். இன்றைய காலை வேளையில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை எப்படி பின்தொடரும்னா, ஏன் பின்தொடருது? இதுவரைக்கும் ஒரு சத்ரு என்னை பின்தொடர்ந்துட்டு இருந்தான். Till now an enemy was pursuing me. ஆனால் என்னை பின்தொடர்ற அந்த சத்ருவை தேவன் எனக்கு பின்பாக வந்து அவனை அதம் பண்ணினதுனாலே, அவனோடு யுத்தம் செய்து அவனை முற்றுமாய் அழித்ததினாலே இப்பொழுது நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது. ஜீவனுள்ள நாள்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். I will dwell in the house of the Lord forever, dwelling with peace, dwelling in peace. இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இன்ற காலை வேளையிலே 3 விதமான அனுபவங்களை நம் கர்த்தரோடு இருக்கிற அந்த அனுபவத்தில் நாம் பார்த்துறோம். with Jesus, with Jesus, இயேசுவோடு, with Jesus, with Jesus. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார்.
பாருங்க, இந்த 3 விதமான அனுபவமும் இயேசுவுடன் இருக்கிற அந்த 3 அனுபவங்களும் இந்த சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இன்னைக்கு காலை வேளையில் நாம் பார்த்தோம். இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை வேளையில் 3 விதமான அனுபவங்களை தேவ சமூகத்தில் நாம் பார்த்தோம். வாக்கிங் வித் ஜீசஸ், இயேசுவுடன். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? அவர் நமக்கு மெய்ப்பராய் நமக்கு முன்பாக செல்லுகிறார். He walks before us as a shepherd and he forms us. ஒரு மெய்ப்பராய் நம்மை உருவமைக்கிறார். He walks with us and he revives us. அவர் நம்மோடு நடந்து நம்மை உயிர்ப்பிக்கிறதை நாம் கடைசியாக அவர் நமக்கு பின்பாக நடந்து நமக்கு உறைவிடமாயிருக்கிறார். He walks behind us as our defense, as the sovereign God. He is our defense. அவர் நமக்கு உறைவிடமாய் இருக்கிறார். He is our fortress. ஆனால் இயேசு நம்மோடு நடக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என் இருதயத்தில் நான் எகிப்தை நினச்சிட்டு என் கால் கானான் தேசத்துக்கு நேராக நடக்கக்கூடாது. எகிப்துக்கு இருதயத்தில் நடந்து கொண்டு கால்கள் கானான் தேசத்துக்கு நேராக நடந்தா தேவன் நம்மோடு நடப்பதிலே பிரியம் கொள்ளாமல் நம்மை விட்டு விலகி விடுவார். இன்றைக்கு அந்த தேவன் நம்மோடு நடக்கும்படியாக, நமக்கு முன்பாக நடந்து ஒரு மெய்ப்பனாய் இருக்கும்படியாக, நம்மோடு நடந்து நம்மை வித்தியாசப்படுத்துகிறவராய், He wants to differentiate us by walking with us. நம்மோடு நடந்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். He wants to revive us. ஒரு உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு பின்பாக நடந்து சத்ருக்களை மடங்கடிக்கி சங்கீதங்களை சொல்லுகிறது போல நமக்கு பின்பாக இதுவரைக்கும் சத்ரு துரத்திட்டே வந்தான். எவ்வளோ தூரம் ஆண்டவரே, எவ்வளோ நாள் ஆண்டவரே? தேவன் சொல்லுகிறார், அவனை இந்த காலை வேளையில் மடங்கடிக்கிறேன். இனி சத்ரு துரத்துவதில்லை, நன்மையும் கிருபையும் உனக்கு பின்பாக வரும். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நீடித்த நாளாய் நீ கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பாய். And you shall dwell in the house of the Lord forever in peace. Hallelujah. இந்த காலை வேளையில் தேவன் நம்மை அழைக்கிறார். Hallelujah. இன்னைக்கு நம்ம பாதை தேவனுக்கு பின்பாக இருக்கிறதா? இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிறோன்னா? இன்றைக்கு எனக்கு பின்பாக சத்துருனை துரத்தும் போது தேவன் எனக்கு பின்பாக வந்து என்னுடைய உறைவிடமாய் இருக்கிறாரா? Is he my fortress when the enemy is pursuing? Or am I looking at other things? இல்லை நான் வேறு யாரையோ நம்பி வேறு காரியங்களை நம்பி இருக்கிறேன்னா? Today he wants us to go through these 3 experiences. இந்த 3 அனுபவங்களிலே தேவன், நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். I want to lead you. I want to go ahead of you and lead you. I want to be with you and lead you. I want to be behind you and still lead you. நான் உனக்கு முன்பாக சென்று உன்னை நடத்த விரும்புகிறேன். உன்னோடு இருந்து உன்னை நடத்த விரும்புகிறேன். உனக்கு பின்பாக சென்று உன்னை பாதுகாக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நீ எனக்கு பின்பாக வர ஆயத்தமா? நீ என்னை பின்பற்ற ஆயத்தமா? Jesus, hallelujah. Oh, we worship you, Lord. Hallelujah, Jesus. இயேசுவே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில்
பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரும் போலும் தடியும் என் தேற்றும். தேவரீரும் போலும் தடியும் என் தேற்றும். தேவரீரும் போலும் தடியும் என் தேற்றும். தேவரீரும் போலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவின் முன்னிலையில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் சத்துருவின் முன்னிலையில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலையை எண்ணெயால் என் பாத்திரம் என்றுமே நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. நம்முடைய வீட்டில் என்றும் நிலைத்திருப்பேன். நானும் உடைய வீட்டில் என்றும் நிலைத்திருப்பேன். நானும் உடைய வீட்டிலே என்றும் நிலைத்திருப்பேன். நானும் உடைய வீட்டில் என்றும் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு நீர் பேசின உம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் எங்கள் வாழ்க்கையில உம்மோடு நடக்க, உம்முடன் நடக்க நீர் எங்களுக்கு முன்பாகங்களை நடத்தி நாங்கள் உம்மை பின்பற்றும்படியாக, உம்மோடு நடந்து வரும்படியாக, நீர் எங்களோடு நடந்து வரும்படியாக, நீர் எங்களுக்கு பின்பாக நடந்து எங்களை பாதுகாக்கும்படியாக எங்களையே நாங்கள் தாழ்த்தி திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை உம்மையே நோக்கி பார்த்து நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மாத்திர உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த வாரத்துக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து முன்பாக மெய்ப்பனாய் இருந்து நடத்துவீராக, கூட இருந்து துணையாளராய் நடத்துவீராக, பின்பாக அவர்களோடு இருந்து அவர்களை ஆண்டவரே பாதுகாப்பீராக என்று செபிக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடும், நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.